ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ எங்கே நான் வந்து மேட்ச் போயிருக்கேன் காய்ஸ். இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் 1v1 போட்டிருக்கோம். அது வந்து நான் பாதியிலே தான் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன். செம்மையாடுறாங்க காய்ஸ், நானும் செம்மையாக தான் ஆடினேன். அது வந்து ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவனும் நல்லா போடுறான் காய்ஸ், அடிச்சிட்டான் காய்ஸ். நான் அப்படியே எனக்கு ஒரு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் ரவுண்ட் நானும் உள்ள அடுத்த ரவுண்டை வந்து நான் ஒரு அச்சு கிளிக்கலாம் தான் போயிருக்கேன். அடுத்தது என்ன நடக்குது நீங்களே பாருங்கள். க்ளோல் போட்டால் ஏற மாட்டான், அவன் அங்கேருந்து தான் இருக்கான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து எப்படி தான் அவனே ரூம் மேட்ச் கூப்பிட்டு போனான். அப்படியே நான் நடக்குது எனக்கே தெரில, குத்திட்டு இருந்தேன். பாருங்கள், சும்மா சொல்லிட்டு இருக்கேன் அஞ்சில். அவன் அங்கேருந்து என்னை பார்த்துட்டான். அதெல்லாம் நான் அங்கேருந்து கம்முன்னு அப்படியே ஒழிஞ்சிட்ருக்கேன். வந்துட்டான், ஏறுறான். டபுள் பேர் வச்சுருக்கேன், அழுத்துனேன், ஓரின் போட்டேன். அப்படி உட்பா கட்டம்னு தூக்குனேன் போல. அடுத்தது நானும் ஏறுறேன் காய்ஸ், அவனும் ரஷ் பண்ணிட்டு ஏறுறான். அடுத்தது நானும் ஒரு அளவில் போயிட்டு உட்பாக்க கருன்னு ஆயிட்டு அமிச்சிட்டேன். அது அழுத்தான் டபுள் பேரில் சுத்தமாக உழுவே மாட்டேது. ஐயோ, அவனும் வேறு அடிச்சிட்டான் டக்குன்னு. வெடிக்கிட்டு வேறு போகிறதுக்குலாம் வச்சிருவான் போல சொல்லிட்டு பொறுமையாக ஒரு சுத்துக்குள்ளே போட்டு அரைவரையாக போட்டு அடுத்து வெளியே போய் நோட்டுன்னு வச்ச காய்ஸ் எடுத்துட்டான் காய்ஸ். இது எப்படி ஷார்ட்டு பயங்கரமாக இருந்துச்சா காய்ஸ். அடுத்தது வந்து ஒருத்தன் ஃப்ரெண்டு கோஸ் கொடுத்தான். அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு வரேன் மேட்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அவன் அங்கேருந்து வரான் ஓடி. ஐயோ, அதான் கட் பண்ணியாச்சு காய்ஸ். அடுத்த பாருங்கள், டொம்முன்னு விழுகாது. அடுத்தது வந்து ஒரு ரவுண்டு அடிச்சு உட்கார வச்சாச்சு. அதை வந்து வெளியே விளையாட கூப்பிட்டாங்க. அதை போயிட்டு வரத்துக்குள்ளே மேட்ச் போயிருக்கு காய்ஸ். லைக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ், உங்களுக்காக தான் போடுறேன், கொஞ்சம் போட்டு விடுங்க காய்ஸ். நான் என் பர்த்டேக்குள்ளே 1K அடிங்க ரீச் பண்ண கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அடுத்தது நானும் போயிட்டுருக்கேன். அடுத்தது லாஸ்ட்டாக டஸ்டிக்கில் அடிக்கலாம் பார்த்தேன், அடிக்க முடியலனால. அடுத்து உட்பாக்கரில் அடிக்கலாம் பார்த்தேன், அதுலேயும் அடிக்க முடியல. அடுத்தது டபுள் பேரில் அடிக்கலாம் பார்த்தா அதுலேயும் அடிக்க முடியல. அடுத்த உட்பாக்கர் எடுப்பேன்னு நினைக்கிறேன். உட்பாக்கர் எடுத்துகிட்டு அடிக்கலாம்னு பார்ப்பேன். அடுத்த டபுள் பேரில் ஒரு ஷாட் விழுக்கும். அதுலேருந்து ஐயோ அது கரையாது அப்படின்னு சொல்லிட்டு உட்பாக்கத்தை ஐத்தினேன். ஏரில் வந்துட்டாபி. அடுத்து சுற்றின்னு வந்துட்டான் அவன். நானும் அப்படியே சுற்றிட்டு போயிட்டு வந்துட்டேன். அங்கேருந்து ஒருத்தர் நிற்க ஆரம்பிச்சிட்டேன், ஹெச்பி ஏறுதான்ட்டு. அதில் போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஓப்பனில் நின்றுந்தான். அப்படியே எட்டி அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே சுற்றின்னு போகலாம் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு ஆனால் பார்க்கல. அவன் க்ளோவல் போட்டு ஏற ஆரம்பிச்சுன்னா அந்த ரஷ் பண்ணி க்ளோவல் தீட்டினே இருந்தான். அடுத்தது நானும் பின்னாடி ஏறி பார்க்கலாம் பார்த்தேன், ஏற முடியலனால. அடுத்தது லாஸ்ட்டாக அடிக்கலாம் பார்க்கும்போது அடிச்சிடுவேன். எப்படியும் அடிச்சிடுவேன் காய்ஸ். எப்படியோ அடிக்கலாம் பார்ப்பேன். உட்பாக்கர் எடுப்பேன், டஸ்டிக்கில் எடுப்பேன். அதில் மேட்ச் வந்துச்சு. பை காய்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.